Hi friends, இந்த வீடியோல ஆட்ரியனி சென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே இருக்கு. $1 சர்வே. டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா 2 hours டைம் கொடுத்துருக்காங்க. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்களும் போயிட்டு இந்த சர்வேயோட லிங்கை கிளிக் பண்ணிட்டு கிடைச்சது அப்படின்னா சர்வே பண்ணுங்க. இது வந்து ஒரு அகாடமிக் சர்வே. எதை பத்தி அப்படின்னா லிவிங் லிவர் டொனேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதை பத்தி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து 30 minutes போகும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கீழே வந்து சர்வே லிங்க் இருக்கு. லிங்க்ல போயிட்டு நம்ம சர்வே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா நேஷனல் சர்வே ஆன் லிவர் டொனேஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ப்ளீஸ் ரிவ்யூ த கன்சர்ன்ட் பிலோ அக்ரி டு கோ த சர்வே. மொத்தமா வந்து 9 பேஜ் இருக்கும். இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜில் இருக்கும் கன்சர்ன் ஃபார்ம் பேஜில். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா அக்ரிங்கிறது இருக்கும். அக்ரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. கீழே இருக்க அந்த சேவ் ரிட்டர்ன் லேட்டர்னு கொடுத்தீங்கன்னா வெளியே வந்துடும். சர்வே மறுபடியும் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ வந்து இங்கே இதை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் பேஜ். ஸோ இந்த பேஜில் வந்து செக்யூரிட்டி கொஸ்டின் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குது. லெஃப்ட் சைடில் படித்து பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. தப்பாக கொடுத்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரீசெட் இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ரீசெட் ஆயிரும். எதுவுமே வந்து கிளிக் ஆகாமல் அன்டிக் ஆயிரும். ஓகேங்களா? இப்போ வந்து லெஃப்ட் சைடு படித்து பார்த்து கொடுக்கலாம். இப்போ சர்வே பார்த்தீங்கன்னா இப்போ 12% தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்திருக்கு ஸ்டேட்டஸ்ட்டு. நெக்ஸ்ட் பேஜ். இப்போ அடுத்தது வந்து என்னன்னா கீழே இருக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. ஓகே, இந்த இடத்துல கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்குது. What is the minimum number of days you would need to make decision about donating in this scenario? How many days அப்படின்னா ஒரு 15 days போடுங்க. எஸ்ஸே கொடுத்துங்க. அப்போ தான் வந்து இது மேக்ஸிமம் வந்து லிவர் கிவிங் கொடுக்கறது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 30 minutes ஆகும் போட்டுருந்துச்சு. பட் வந்து ஒரு 5 minutesக்குள்ளாரே முடிச்சிட்டோம். இங்கே வந்து இந்த கோடு வந்துருக்கு. இந்த கோடை வந்து காப்பி பண்ணிவிட்டு Mturk பேஜில் போய் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஆனால் சப்மிட் பண்ணுறது வந்து அந்த இடத்துல டைம் ஓடும் பார்த்தீங்களா? அந்த டைம் வந்து 30 நிமிஷம் தாண்டினதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். ஏன்னா உடனே சப்மிட் பண்ணிங்கன்னா அவங்க சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க, தப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு தான் அவங்க மைண்ட் செட் வரும். அதனால் அந்த டைம் வந்ததுக்கப்புறம் சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த சர்வே வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.